குட்டி மெசேஜ். கஷ்டப்பட்டு செய்யற விஷயத்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா, இஷ்டப்பட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கஷ்டப்படாம கிடைக்கும். சொர்க்கவாசல். தப்பே செய்யாத ஒரு நிரபராதி விசாரணை கைதியா ஜெயிலுக்குள்ள போனா ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குது அண்ட் பர்டிகுலரா ஒரு நைட்ல என்ன ஆகுது அப்படிங்கறது தான் இந்த சொர்க்கவாசல் படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி தான் சொல்லணும். ஏன்னா ஆர்ட் ஒர்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரியலிஸ்டிக்கான செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பிலிம் வந்து ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஜெயில் செட்டு பாக்குறதுக்கு செட்டு மாதிரியே வந்து எந்த இடத்துலயும் ஃபீல் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு டைரக்டர் சித்தார்த் எழுதின ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே நரேஷன் தான் சொல்லணும். இதை தாண்டி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் கிறிஸ்டோ சேவியர் ரொம்ப பெர்ஃபெக்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. 2 சாங் படத்துல இருக்கு. 2 சாங்குமே வந்து மாண்டேஜா காட்டி படத்துக்குள்ளதான் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல யூனிக்கா தோணுன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பிளேஸ் பண்ண டைலாக்ஸ் ஒரு யூஸ்ஃபுல் டைலாக்ஸா இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்சை இந்த கதைக்கு எந்த அளவுக்கு பலப்படுத்துமோ, இந்த படம் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட டைலாக்ஸும் ஒன்லைனர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. அந்த படத்துல விஷுவல் பண்ணி காட்டும் போதும் அந்த விஷுவலுமே படம் பார்க்கும் போது ரொம்ப கன்வின்சிங்கா எடுத்து கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சினிமோட்டோகிராஃபி எல்லாம் இல்ல. படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான ஒர்க் சினிமோட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பில்லர் அதாவது ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி நரேஷன்லாம் தாண்டி இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் இந்த படத்துக்கான ஒரு எடிட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காரு. அது இந்த படத்துல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் டிராமாக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் எடிட் பேட்டர்னை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா தெரியும். டிரான்சிஷனுக்கு அவர் யூஸ் பண்ண எஃபெக்ட்டுமே ரொம்ப எஃபெக்டிவா இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ரொம்ப ரா அண்ட் இன்டென்ஸ் A certified படம் தான். பட் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து அடல்ட்ரேட்டடுக்காக பண்ணுவாங்க அப்படின்லாம் இந்த படத்துல பண்ணல. பட் ஆனா கதையோட ஒட்டாம சில பேக்ட்ராப் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் சில இடங்கள் படமா பார்க்கும்போது லாஜிக்கலா நிறைய இடத்துல இடிக்குது. அண்ட் சில இடங்கள லூசன்ஸாவே வந்து விட்டுட்டாங்க. இதெல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆன ஒரு நெகட்டிவ். அண்ட் படம் எப்படி ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதோ அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஃபீல் வந்து தரல. சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நெகட்டிவா வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா படம் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் எந்த வகையிலையும் உங்களை எஃபெக்ட் பண்ணாதுன்னு நான் சொல்றேன். சோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸுங்க, கருணாஸ்ல இருந்து சானியா ஐயப்பன், டிஆர்ஜேல இருந்து டிரான்ஸ்பர் ஆன எஸ்பியா நடிச்ச சுனிலுங்கிற கேரக்டர், செல்வராஜ், டைரக்டர் பாலாஜி சக்திவேல், நட்ராஜ், கென்ரிக், ரவிச்சந்திரன் சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜிக்கு அம்மா நடிச்ச கேரக்டர் சரவணன் சார், இவங்க எல்லாருமே வந்து சைட் ரோல்ஸ் அப்படின்னு கதைக்குன்னு வச்ச மாதிரி இல்லாம அவங்களுக்கான போர்ஷனும் ப்ராப்பரா எழுதி நீங்க எல்லாத்துக்கிட்டே இருந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வாங்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் சோ ஸ்டீலர் இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி மத்த படங்களை தாண்டி கொஞ்சம் எமோஷனலா வந்து நிறைய சீன்ஸ்ல வந்து நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஓகேவான ஒரு ஆக்டிங்கா இருந்தாலும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆர்ஜே பாலாஜியை வேற ஒரு ஆங்கிள் பாப்பீங்க. இந்த யூஸ்வலா போடுற ஆர்ஜே பாலாஜி காமெடி கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காது. படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் கதைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரஸ்டிக் கல்ட் ஃபீலை தான் வந்து அவரோட ஆக்டிங் மூலியமா வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இந்த சொர்க்கவாசல் படத்துல. சோ ஆக மொத்தத்துல இந்த சொர்க்கவாசல் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. சொர்க்கவாசல் ஹேஸ் இட்ஸ் ஓன் கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட். அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க. இப்போ மைக் இல்லாம வந்து இப்போ செக் பண்றோம் எப்படி இருக்கு ஆடியோ. இப்போ மைக் போட்டு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ மைக் போட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி பேச போறேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ ரிவ்யூ வீடியோக்குள்ள போயிடலாம்.